ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ணுறக்கு ஐடிஇ செட்டப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐடிஇ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஐடிஇ அப்படின்னா என்ன? ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ணுறக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா? அந்த சாஃப்ட்வேர் தான் ஐடிஇ. சி ப்ரோக்ராமிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடிஇ கோட் பிளாக்ஸ். ப்ரௌசரில் கோட் பிளாக்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. சைடில் டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் த பைனரி ரிலீஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ், லினக்ஸ், மேக் 3 OSக்குமே கோட் பிளாக்ஸ் சப்போர்ட் ஆகும். நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். mingw-setup.exe இந்த ஆப்ஷனில் sourceforge.net கிளிக் பண்ணுங்க. 5 செகண்ட்ஸில் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஐ அக்ரியை கிளிக் பண்ணுங்க. ஃபைல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்க. கோட் பிளாக்ஸில் ஜிசிசி கம்பைலர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிரும். இந்த கம்பைலர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சி ப்ரோக்ராமிங்கை கம்பைல் பண்ண முடியும். ஓகேவை கிளிக் பண்ணுங்க. ஓகே கொடுத்துருங்க. கோட் பிளாக்ஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்னரில் ஃபைல் ஆப்ஷன் இருக்கும், ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எம்டி ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணுங்கள். சி ப்ரோக்ராமிங்க்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபைல்ஸை சேவ் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைல் சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் கொடுத்துட்டு .c போட்டு சேவ் பண்ணுங்கள். .c தான் சி ப்ரோக்ராமிங்கோட எக்ஸ்டென்ஷன். அப்போ தான் அந்த ஃபைல் சி ப்ரோக்ராமிங் ஃபைலாக சேவ் ஆகும். நான் போட்டிருக்க கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். இந்த கோடு எதுக்கு அப்படின்னா ஹெலோ வேர்ல்டு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும். இந்த கோடு உங்களுக்கு புரியாட்டி பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நமக்கு கோட் பிளாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். Ctrl+Sஐ கிளிக் பண்ணி ப்ரோக்ராமை சேவ் பண்ணுங்கள். ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு மேலே பில்ட் அண்ட் ரன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஹெலோ வேர்ல்டு அவுட்புட் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை சேவ் பண்ணி ரன் பண்ணணும். ப்ராஜெக்ட் ஃபோல்டரும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஹோம் பேஜில் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கன்சோல் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கன்சோல் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கோவை கிளிக் பண்ணுங்கள். சி ப்ரோக்ராமிங் தான் பண்ண போகிறோம். சியை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் டைட்டில் டைப் பண்ணுங்கள். ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிரும். இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஃபைல்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். சைடில் சோர்சஸ் பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயின் ஃபைல் க்ரியேட் ஆயிரும். மெயின் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரக்சர் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோலையும் சி ப்ரோக்ராமிங் ரன் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணாதவங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா விஎஸ் கோட்லேயே நீங்கள் சி ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கோட் பிளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். விஎஸ் கோடில் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண சி ப்ரோக்ராமிங் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷனில் கோட் ரன்னர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். கோட் ரன்னர் இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கோட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ க்ரியேட் பண்ண சி ப்ரோக்ராமிங் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன்.
ஓகே. இப்ப நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, அதுல ஒரு சாம்பிள் சி புரோகிராம ரன் பண்ண போறேன். நியூ ஃபைல் கிரியேட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஃபோல்டர் நேமுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நியூ ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி நியூ ஃபைல கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம டைப் பண்ணும்போது, ஃபைல் நேம டைப் பண்ணிட்டு .c எக்ஸ்டென்ஷன மறக்காம குடுத்துருங்க. அப்பதான் அந்த ஃபைல் சி புரோகிராம் ஃபைலா சேவ் ஆகும். மேல ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அதுல நியூ டெக்ஸ்ட் ஃபைல கிளிக் பண்ணியும் நீங்க நியூ ஃபைல கிரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கிளிக் பண்ணி ஃபைல சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணும்போது மறக்காம .c எக்ஸ்டென்ஷன் குடுத்துருங்க. சாம்பிள் புரோகிராம நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெர்மினல் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அதுல நியூ டெர்மினல் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். இதுல தான் நம்ம அவுட்புட் எல்லாமே வியூ பண்ண போறோம். அவுட்புட் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கோட ரன் பண்றதுக்கு மேல கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே ஐகான் இருக்கும். அதோட டிராப் டவுன கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல ரன் கோட் ஆப்ஷன் இருக்கும். கோட ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, கீழ அவுட்புட்ல ஜிசிசி இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் இந்த மாரி எனக்கு காமிக்குது. அப்படின்னா, ஜிசிசி கம்பைலரோட பாத் எனக்கு கரெக்ட்டா செட் ஆகலன்னு அர்த்தம். சிம்பிள். அதோட பாத்த காப்பி பண்ணிட்டு, என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்ல போய் பாத்த செட் பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆயிடும். உங்க சிஸ்டம்ல சி டிரைவர ஓப்பன் பண்ணுங்க. அதுல புரோகிராம் ஃபைல்ஸ ஓப்பன் பண்ணுங்க. அதுல கோட் பிளாக்ஸ் இருக்கும். கோட் பிளாக்ஸ ஓப்பன் பண்ணுங்க. கோட் பிளாக்ஸ்ல மின் GW ஃபோல்டர ஓப்பன் பண்ணுங்க. அதுல பின்ன ஓப்பன் பண்ணுங்க. இப்போ மேல இருக்க பாத்த காப்பி பண்ணுங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சிஸ்டம்க்கு இந்த கம்பைலர் எங்க இருக்குன்னு தெரியல. பாத்த காப்பி பண்ணிட்டு, கீழ சர்ச் பாக்ஸ்ல என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிஸ்டம் என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ கிளிக் பண்ணுங்க. கீழ சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பாத்த செலக்ட் பண்ணிட்டு, எடிட் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. மேல இருக்க நியூ ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கீழ நீங்க காப்பி பண்ண பாத்த பேஸ்ட் பண்ணிட்டு, ஓகேவ கிளிக் பண்ணுங்க. இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரன் ஆகும். ரன் ஆகல அப்படின்னா சிஸ்டம ஒரு டைம் ரீபூட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களால உங்க சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் ஏதோ இன்ஸ்டால் பண்ண முடியல, இல்ல நீங்க வேற வொர்க் ஸ்பேஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, சிம்பிளா நீங்க ஆன்லைன் கம்பைலர்லயே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல சி ஆன்லைன் கம்பைலர்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. நெறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அதே மாரி நீங்க கண்ட்ரோல் எஸ் குடுத்து ஃபைல சேவ் பண்ணியும் வைக்க முடியும். டாஸ்க். இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஐடிஇ செட்டப்ப நீங்க ரெடி பண்ணிட்டு, கண்டிப்பா இந்த சாம்பிள் புரோகிராம நீங்க ரன் பண்ணி பார்த்திருக்கணும். இத முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு போங்க. இந்த 3 செட்டப்ல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அத நீங்க எடுத்துக்கோங்க.